திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சிரி பாப்போம். என் பேரு கோனஹாமரு. முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம நானும் குழப்பத்துல தான் இருந்தேன். 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தைய ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம். இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. இதத்தான் நீ அழகான ஜுட்ஸுன்னு சொல்றியா? பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத. உன்னோட ஹெட் பேண்ட் என்னாச்சு நருட்டோ? அதை எப்பவும் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஓரியன்டேஷன் முடியற வரைக்கும் நான் அதை போட்டுக்க மாட்டேன். அது புதுசா இருக்கணும்ல. அப்படின்னா ஹெட் பேண்ட் அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமான ஒரு போட்டோல நீ பாக்குறதுக்கு ஒரு கோமாளி மாதிரி தெரியற. நிஞ்சா ட்ரைனிங்க்கும் மிஷனுக்கும் இந்த போட்டோவை தான் கொடுக்கணும். அதனால இது ரொம்ப முக்கியம். போட்டோல இருக்கிறது யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் புரியுற மாதிரி முதல்லயே சொல்லிருக்கலாமே. வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். என்னோட பேரு நான் இருந்தாலும் எவனும் பெரிய தலைவலிதான். ஏதோ தடுக்க விட்டுருச்சு. அடடா, தலைவரோட பேரனுக்கு எதுவும் ஆகலல்ல? அது மட்டும் இல்ல, நீங்க தடுக்கி விழுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இந்த வாண்டு யாருன்னே தெரியலையே. என்னது இந்த பையனா? வாய்க்கு வந்தபடி கதை சொல்லுவான். பிரச்சனையோட மறு பெயரே இவன் தான். இங்க என்ன பண்றான்? உண்மைய சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனாஹாமருவை விட்டுரு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோகாகேவோட அன்பான பேரன். உண்மை தெரிஞ்சதும் மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். என்ன திருன்னு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன்னு நினைச்சேன். 3வது ஹோகாகே என் தாத்தான்னு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. இவன் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கா. இங்க நடக்கிற எதுவும் நல்லதுக்கு கிடையாது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க மரியாதைக்குரிய 3வது ஹோகாகேவோட அன்பான பேரை. இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாதவங்க கூட எல்லாம் நீங்க சண்டை போடக்கூடாது. ஏதாவது பேராபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நீங்க தரம் தாழ்ந்து போக கூடாது. நான் தான் உங்க எலிட் நிஞ்சா ட்ரெய்னர். நான் என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான். இங்க இருக்கிறதுலே சிறந்த ட்ரெய்னர் நான் தான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அடுத்த ஹோகாகே ஆவறதுதான் உங்களோட கனவுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கனவு நினைவாக நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அதுக்கு முதல்ல நீங்க எப்பவும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற உயரத்தை உங்களால அடைய முடியும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? இவ்வளவு நேரம் செவத்துக்கிட்ட தான் பேசுறேன். நருட்டோ பின்னாடியே போனோம். ஆனா அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு தெரியல. நருட்டோ கூட போயிருக்கலாம். அப்படி நடக்க கூடாது. கோனாஹாமரு எங்க இருக்கீங்க?